நான் ஊழியத்தை துவங்கின காலத்துல எனக்கு மிக மிக முக்கியமான பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. 97ஆம் ஆண்டு என்னுடைய இறையியல் கல்லூரி படிப்பை முடித்தது. நான் என்னுடைய ஊழியத்தை திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூரில் நான் துவங்கினேன். அப்போது என்னுடைய திருச்சபையினுடைய இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விசுவாசி திடீரென்று ஒரு நாள் காலை வேளையில் தற்கொலை செய்து கொண்டார். அது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர் அதற்கு 2 நாளுக்கு முன்பாக தான் என்னிடத்துல வந்து என்னிடத்துல கேட்டார், எனக்கு தூக்கம் வரவில்லை, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி கேட்டார். நான் அப்போது மிக வாலிபனாக இருந்ததுனால எனக்கும் பெரிதாக அனுபவம் இல்லை, தூக்கம் வரவில்லை என்று சொன்ன அவர் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர், நல்ல வசதியோடும் வாய்ப்போடும் இருந்தவர், ஒரு குறையும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை, அன்பான மனைவி, பிள்ளைகள் என்று இருந்தார். அப்போ அவரிடத்துல சொன்னேன், நல்ல விளையாடுங்க சார், வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க என்று சொல்லி தூங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க, நானும் உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாக அவர் தற்கொலை செய்து இறந்து போனார். அது மிகப்பெரிய அதிர்ச்சியை எனக்கு உருவாக்கினார். ஏனென்றால் என்னுடைய ஊழியத்துல நான் எங்கேயோ அவருக்கு உதவி செய்ய தவறிவிட்டேன், அதனால அவர் உயிரிழந்து போனார் என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள மிக கடுமையாக பரவினார். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது என்கிற ஒரு தேடல் எனக்குள்ளே உருவான போதுதான் பெதஸ்தா மருத்துவமனை என்று சொல்லி ஆம்பூர்ல ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஒரு போதக பணித்துறை இருக்கிறது. அதுல சாப்ளின்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது மருத்துவமனையில வருகிற நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது எப்படி என்பது அந்த மருத்துவமனையில பணியாற்றும். அதை நடத்துகின்ற போதகர் இடத்துல அவரிடத்துல நான் போய் கேட்டேன். என்னுடைய சீனியர் பாஸ்டர் அவரிடத்துல நான் பேசும்போது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்குமே அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது, அந்த குடும்பத்திற்கும் என்னால் உதவி செய்ய முடியவில்லை, நானும் அதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு குற்ற உணர்ச்சியில நான் தவிக்கிறேன், இதுல இருந்து எப்படி வருது என்று சொல்லும் போது அவர் சொன்னார், நீ இந்த பயிற்சியை பெற்றுக்கொள் என்று சொல்லி என்னை அழைத்தார். அப்படிதான் நான் கவுன்சிலிங் படிக்க போனேன். அது கிளினிக்கல் கவுன்சிலிங் என்று சொல்வார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற நோயாளிகளுக்கு அவர்கள் வருகிற பல்வேறு சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக அது இருந்தது. அதை கற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையை வேறு திசைக்கு திறக்கிறது. அதை தொடர்ந்து நான் என்னுடைய MTH படித்தேன். தொடர்ந்து டாக்டரேட் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதனுடைய பல்வேறு தளங்களில் அப்படி பணியாற்றுகிற போது இந்த கவுன்சிலிங் மூலமாக நான் ஒரு சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளோடு அவர்களுக்கு ஆலோசனை செய்கிற பணியில கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஆலோசனை கவுன்சிலிங் தருகின்ற பணி, அப்புறம் மருத்துவமனை, அப்புறம் திருச்சபை என்று எல்லா இடத்திலும் எனக்கு அந்த பணியை செய்கின்ற வாய்ப்பை கடவுள் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போது அதை கற்றுத்தருகிற ஒரு நிலைக்கும் நான் வந்திருக்கின்றேன். இதை எனக்கு பெருமைக்காகவோ அல்லது இதை நான் செய்கிறேன் என்பதற்காகவோ நான் சொல்லவில்லை. இது எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சரியான முறையில நாம் ஒருவருக்கு உதவி செய்ய மறந்தால் அல்லது செய்ய தவறினால் அது ஒருவருடைய உயிரை கூட என்ன செய்யவிடும், எடுத்துவிடும். நீங்கள் என்னை விட அதிக அனுபவமும்
நிறைய ஊழியங்கள் செய்கிற அருமையான ஊழியர்கள். உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நீங்கள் எப்படி கவுன்சிலிங் செய்வது என்பதை உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த கவுன்சிலிங் செய்வது என்பது என்ன என்பதை பற்றி உங்களோடு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இப்போ முதல் கேள்வி என்றால், கவுன்சிலிங் என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நினைக்கிறீங்க? கவுன்சிலிங்னா என்ன? நம்ம பேசலாம், நான் மட்டுமே பேசுறதா இருக்கக்கூடாது. கவுன்சிலிங்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆலோசனை தான். வேற ஏதாவது இருக்கா? நீங்க வேற ஏதாவது என்ன வைத்திருக்கிறீங்களா? கவுன்சிலிங்னா ஆலோசனை தருவது, அப்படித்தானே நம்ம நினைச்சுக்கிறோம். ஆலோசனை தருவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா அட்வைஸ் கிவிங். புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கலான ஒரு நிலை, எல்லாரும் நம்ம பல சூழ்நிலையில சிக்கலான சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு யாராவது உங்களை கூப்பிட்டு நீ இப்படி செய் அப்படி செய் என்று ஆலோசனை கொடுத்ததை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? ஞாபகம் தான் சொல்லுங்க. மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டீங்களா? அம்மா அவர் சொல்றது கரெக்டா இருக்குது, நான் அதுபடி செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்களா? இவர் போய் சொல்ல வந்துட்டார், நமக்கு என் பிரச்சனை என்ன அவருக்கு தெரியும் என்று சொல்வதை சொன்னதாக நீங்கள் கருதுகிறீர்கள். எப்படி பார்த்திருக்கீங்க? ஏதாவது உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சூழ்நிலையில நமக்கு என்ன, இந்த உலகத்துல இலவசமாக மிக மிக இலவசமாக கிடைக்கக்கூடியது எதுனா எது? வாய் திறந்தா, அதுவும் பாஸ்டர்ஸ் வாய் திறந்தாவே நம்ம என்னதான் சொல்றோம்? ஆலோசனை சொல்றதா. நம்ம வீட்டுக்கு போறோம், ஒரு சபையார் வீட்டுக்கு போறோம், ஒரு குடும்பத்தை சந்திக்க போறோம். கணவர் சொல்லுவார், ஐயா என் மனைவி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. மனைவி சொல்லுவாங்க சபைக்கு ஐயா கொஞ்சம் தயவுசெய்து அவரை பார்த்து அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. இல்லைன்னா பெற்றோர்கள் சொல்லுவாங்க, தயவுசெய்து பிள்ளைக்கு சொல்லுங்கய்யா, சரியா படிக்க மாட்டேன்றான், நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்றான், நிறைய நண்பர்களோடு விளையாடுகிறான், கீழ்ப்படிய மறுக்கிறான், இப்படி பல சூழ்நிலையில உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருப்பார்கள்? ஆலோசனை. நீங்கள் அப்படி ஆலோசனை நீங்க உங்ககிட்ட சொல்லி நீங்க போய் யாருக்கோ ஒருத்தருக்கு ஆலோசனை சொன்ன போது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேட்டுக்கிட்டாங்க, அத கேட்டாங்க, அப்படி செய்யல. ஒண்ணு. வேற பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல இலவசமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் இலவசமா கொடுக்க முடியும். முதல் விஷயம் எதுன்னா ஆலோசனை சொல்றது. அப்படி ஆலோசனை சொல்லுவதை எனக்கு நீங்க ஆலோசனை இவர் பெரிய சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு தான் நான் போவோம். ஏன்னா நாம் யாரும் ஆலோசனை பெற்றுக்கொள்வதை என்ன செய்வதில்லை, விரும்புறது. புரியுதுங்களா? அப்போ ஆலோசனை நமக்கு எல்லாருக்கும் என்ன நினைக்கிறோம்னா, கவுன்சிலிங்னா ஆலோசனை தருவது. ஆலோசனை தருவது என்று சொன்னால் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அந்த பிரச்சனையை பற்றின முழு அறிவும் நமக்கு இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள்னா அந்த பிரச்சனையை பற்றின எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நான் என்ன தெரியும்னா, எனக்கு தெரிந்த வழிமுறைகளை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆலோசனையை பெறுகிறவர் அவருக்கு அது பொருந்தாது. இல்லைன்னா அதை அவருக்கு எப்படி இருக்கும்னா, அவமானப்படுத்துவதாகவோ அவரை குற்றப்படுத்துவதாகவோ அல்லது அவரை குறை சொல்வதாகவும் மாறும். இப்ப எனக்கு நீங்க என் பிள்ளைகிட்ட என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, நான் சின்ன பையனா இருந்தப்போ என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் எங்க வீட்டுக்கு யார் வந்தா, எந்த விருந்தாளி இருந்தாலும் சரி, எங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ, இல்லைன்னா எங்க வீட்டுக்கு பாஸ்டர் வந்தா எல்லாரும் கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டு சொல்லாங்க, அவனுக்கு சொல்லிட்டு போங்க சரியாவே படிக்க.
அப்படி அது என்னதுன்னா என்னை பற்றின ஒரு குறையை அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார். இப்போ என்ன குறை சொல்லும் போது, என்னை குற்றம் காணும் போது நான் எப்படி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பேன்? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே தம்பி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு இவங்க டீச்சருக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகணும், பாடம் எல்லாம் கவனமா படிக்கணும் சொல்லும் போது ரொம்ப கோபம் வரும். எனக்கு ரொம்ப கோபப்பட்டிருக்கேன். இன்னொன்னு என்ன ஆகும்னா, இது யாரெல்லாம் அப்படி சொன்னார்களோ அவங்க என்ன ஆகும்னா வெளியிலையும் கேட்பாங்க. ஏன்னா நான் ஒரு டீச்சருடைய மகன், எங்க அம்மா மிஷன் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. அதனால டீச்சர் மகனே சரியா படிக்கலன்னு குறை சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன கூப்பிட்டு அடுத்த முறை பார்க்கும் போதும் அதே கேட்பாங்க, நல்லா படிக்கிறீங்களா தம்பி, நல்லா படிக்கிறீங்களா, படிக்கணும், அம்மாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு போது நமக்கு என்ன, நம்ம என்ன நல்லதாக படிக்கிறோம், நம்மளால முயற்சி எடுத்துன்னு தானே இருக்கிறோம். இது வந்து நம்ம இடத்துல குறை காணுவதாகவும் குற்றம் சொல்வதாகவும் மாறும்போது ஆலோசனையை யாரும் கேட்க. இப்போ ஏன் ஆலோசனை சொன்னா யாரும் விரும்புறதில்லை அப்படின்னா, அது பெரும்பாலும் அடுத்தவர்களுடைய குறையை, குற்றத்தை, தவறை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. என்னுடைய தவறை நீங்கள் சுட்டி காட்டினால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய குறையை நான் நேரா சொல்றேன்னு வச்சீங்களேன், உங்களுக்கு மனசுல ஒரு வலி வரும். இவர் யார் எனக்கு இதை சொல்வதற்கு என்கிற வருத்தம் உங்கள் மேல் எனக்கு வருத்தம் வரும். இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, என்னுடைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது யார் இடத்துல எல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் தரத்திற்க ஓடுவேன், இல்லைன்னா மறைந்து கொள்வேன். ஏன்னா இவங்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன பண்ணினே இருக்கிறாங்க, என்னை குறை சொல்வதையே. இப்போ இந்த பல நேரங்களில் இந்த ஆலோசனை தருவது, கவுன்சிலிங் என்பதை, போதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு இதுதான் நடந்துனே இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா ஆலோசனை தருகிறோம், பெற்றோர் விரும்புகிறார்கள், மனைவி விரும்புகிறார், அந்த குடும்பத்தினுடைய மனைவி அல்லது கணவர் அல்லது யாரோ ஒருத்தர் பெரியவர் இதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னும் போது அதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அது போய் சம்பந்தப்பட்டவர்களிடத்துல சொல்லும் போது அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி கோபப்பட்டிருப்பாங்க. அடுத்த முறை உங்களை சந்திக்கிறதா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தவிர்த்திருப்பாங்க, விலகி இருப்பார்கள். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கவுன்சிலிங் என்பது என்ன இல்லை, ஆலோசனை தருவது இல்லை. என்ன இல்லைங்க, ஆலோசனை தருவது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க ஆலோசனை தருகிறோம்னா யாரும் வரமாட்டாங்க. தமிழ்ல அதுக்கு சரியான பொருளே இல்லை. இந்த கவுன்சிலிங் என்ற வார்த்தைக்கு சரியான சொற்றொடர் இல்லை. இன்னும் சொல்ல போனா அதுக்கு இப்போ நம்ம சொல்றது என்னன்னா ஆற்றுப்படுத்துதல் சொல்றாங்க. ஆற்றுப்படுத்துதல், ஆலோசனை தருதல் இல்ல, ஆற்றுப்படுத்துதல். ஆறு நீங்க பாத்தீங்கன்னா அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஓடும்போது அதுல இருக்கிற எவ்வளவு கழிவுகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு மலைகள் வரும், பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், அது எல்லாத்தையும் அது என்ன பண்ணனா கடந்து போய்கொண்டே இருக்கும். தண்ணீர் என்ன ஆகாது, தேங்கி நிற்காது. அப்ப என்ன ஆகும்னா இந்த ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதருக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர் அந்த பிரச்சனைகளை கடந்து போவதற்கு உதவி செய்வது. என்ன இல்ல, ஆலோசனை தருவதில்லை. இது ஆலோசனை தருவதல்ல, பிரச்சனைகளை, துன்பங்களை கடந்து போகும். இன்னொன்னு, இந்த கவுன்சிலிங்ல நம்ம நிறைய பேர் நிறைய நினைச்சுக்கிறோம். என்ன நினைச்சுக்கிறோம்னா எல்லா பிரச்சனைக்கும் என்ன செஞ்சிட முடியும், ஒரு முடிவை எட்டி விடலாம், கவுன்சிலிங் போங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சொல்லப்படுற செய்தி என்னன்னா, பிரச்சனையா தீர்வு காண எங்களிடத்துல என்ன செய்யுங்க, வாருங்கள். ஆனா உண்மையிலே நீங்க கவுன்சிலிங் செய்யறவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, உங்க பிரச்சனைக்கு எங்க இடத்துல என்ன இல்ல, தீர்வு கிடையாது, என்கிட்ட இல்ல, நானும் உங்களை போன்ற ஒரு சக மனிதன் தான். இப்போ உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கிற மந்திர சக்தி என் இடத்துல இல்லை.
எல்லா பிரச்சனையும் உங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய மந்திர சக்தி கவுன்சிலர் இடத்துல இல்லை. அவரும் ஆலோசனை தேவைப்படுகிற அல்லது பிரச்சனையில் இருக்கிற மனிதருக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்படிப்பட்டவர்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் பிரசவத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுது வைத்துக் கொள்ளுங்க. இப்போ யார் பிரசவிக்க வேண்டும்? அந்த பெண் தான் பிரசவிக்கும் இல்லைங்களா? இப்போ அப்படி அவர்கள் பிரசவ வழியில துன்புறுகிற போது, அவங்க கஷ்டப்படும் போது அது பல மணி நேரம் நீடிக்கும் இல்லைங்களா? பிறந்த குழந்தையெல்லாம் போன உடனே ஹாஸ்பிட்டல் பிறக்க. என்னுடைய மகளுக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க முதல் பிறக்கிற போது, இத்தனை தேதி வந்துருங்க மாஸ்டர் அப்படின்னாங்க. நாங்க முதல் குழந்தை போனோம், பார்த்தோம். அந்த தேதிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம், வழி வரல. போனோம், டாக்டர் சொன்னாங்க 3 நாள் கழிச்சு வாங்க. 3 நாள் கழிச்சு வரல. அப்புறம் சொன்னாங்க நீங்க அட்மிட் பண்ணிடுங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்து 2 நாள் கழித்து, அதுக்கு பிறகு ஒரு 10, 12, 11 மணி நேரம் வழியில என் மனைவி கஷ்டப்பட்ட பிறகுதான் என் மகள் பிறந்தாள். அப்போ நீங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது உடனே நடக்கிற விஷயம் இல்லை. சொன்ன நேரத்துக்கெல்லாம் நடத்துறாரு, உடனே நடத்துறாரு, உடனே பிரச்சனை எல்லாம் தீர்ந்துறாரு. நிறைய பாடுகள் இருக்கும் அதுல. ஆனா இங்க கவுன்சிலிங்ல என்ன செய்கிறோம் என்று சொன்னால், துன்பப்படுகிற அல்லது கஷ்டப்படுகிற மனிதருக்கு துணையா இருப்பது. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில நர்சஸ் இருப்பாங்க, மெட்டர்னிட்டி நர்சஸ் தாதியர்கள். அவங்க பிரசவ வழியில இருக்கிற அந்த பெண்மணியினுடைய அருகில இருந்து அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அவங்க என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. வலியாது பிள்ளையாருக்கு பிறக்கணும். இப்போ அதேதான். இப்போ இந்த பிரச்சனையோடு வருகிறவர்களுக்கு தீர்வு காண்பதல்ல கவுன்சிலிங். அந்த பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்வதற்கு என்ன செய்வது? உதவி செய்வது. புரியுதுங்களா? குழந்தை யார் பெற்றுக்கணும்? அந்த பிரசவத்து கருவுற்றிருக்கிற பெண்மணி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன தவிர நர்ஸால பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது அவங்க வயிற்றில் இல்லை. அப்போ பிரச்சனை யாருடையது? சம்பந்தப்பட்ட. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நிறைய நேரம் பாஸ்டர்ஸ் நம்ம போகும்போது, ஆலோசனை சொல்ல போகும்போது, இல்லைன்னா இந்த பிரச்சனை காலத்துக்கு நம்ம போகும்போது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினுடையது. ஒரு கணவருடையதோ, மனைவியுடையதோ, பிள்ளையுடையதோ, யாருடையதோ, அவங்களுடையது. இப்போ அந்த பிரச்சனையை நாம் என்ன செய்ய முடியாது? தீர்க்க முடியாது. ஆனா அவர்களுக்கு துணையா இருப்பதன் மூலம் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு அவர்களுக்கு என்ன செய்யறது? உதவி செய்யும். அப்போ இந்த கவுன்சிலிங், அந்த ஆற்றுப்படுத்துதல் நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான அதனுடைய பொருள் என்ன சொன்னால், ஒருவர் தன்னுடைய பிரச்சனையை தானே புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வதும், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முடிவை அவர் எடுப்பதற்கும், அந்த முடிவிலே உறுதியா இருந்து அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து கொள்வதற்கு உதவி செய்வதுதான் என்னது? கவுன்சிலிங். புரியுதுங்களா? அப்போ பிரச்சனை நமது இல்ல. அப்போ கவுன்சிலர் கிட்ட நீங்க போனீங்கன்னா சொல்லுவாரு, சரிங்க உங்க பிரச்சனை என்னால தீர்க்க முடியாது, ஆனா நம்ம வாங்க, நம்ம 2 பேரும் உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது உங்கள் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு என்னவாக இருப்பேன்? ஒரு துணையாக, ஒரு செவிலியை போன்ற ஒரு துணையாக நான் உங்களுக்கு இருப்பேன். அப்போ இந்த கவுன்சிலிங்ல நம்ம செய்யற வேலை என்னன்னா, அவர்கள் அந்த பிரச்சனைகள துன்பத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு துணையாக நான் கூட இருக்கிறேன், தைரியமா இரு, எல்லாத்தையும் செஞ்ச முடியும். இயேசு ஆண்டவர் அதை நமக்கு சொல்லி இருக்கிறார். இதோ உலகம் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களோட இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறேன்னு சொன்னாரு? எல்லா பிரச்சனையும் தீர்த்துறேன்னு சொன்னாரா? சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். எல்லா நாளும் உங்க கூட இருக்கிறேன். எல்லா நாளும் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? நமக்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சா? எல்லா நோயிலிருந்து வெளியே வந்துட்டோமா? எல்லா போராட்டத்துல இருந்தும் எல்லாம் முடிவு வந்துருச்சா? நான் இல்ல. அவர் நம்ம கூட இருக்கிறார். இது இன்னொரு உதாரணத்தை கூட உங்களுக்கு சொல்ல முடியும். எம்மாவுக்கு நடந்து போகிறார்கள் சீடர்கள்.
அந்த இரவுல அவர்கள் நடந்து போகிற போது நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான மன குழப்பம், கொந்தளிப்பு, சோகம் அவ்வளவு. ஏன்னா அவர்கள், நீங்க அந்த எம்மாவூர் சம்பவத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், பயத்திலும் கவலையிலும் தோல்வியுற்ற யோசனையிலும் போகிறார்கள். ஏன்னா இயேசுதான் எருசலேமுக்கு போனா அவர் பெரிய அரசராக வருவார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த சீடர்கள். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க, போறாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக கைது செய்யப்படுகிறார், இரவில் விசாரிக்கப்படுகிறார், அடுத்த நாள்ல சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு விடுகிறார். இது பெரிய அதிர்ச்சி. அவர்களை என்ன செய்வது என்றே அவர்களால் என்ன செய்ய முடியல, ஒருத்தருக்கும் இல்லை. எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடி போகிறார். ஒரே ஒரு சீசன் தான் வந்தார். யாரு? சிலுவையில் இயேசு இருக்கும்போது யோவான் மாத்திரமே வந்தார், மற்ற சீடர்கள் வரல. இன்னும் அதனுடைய உச்சகட்டம் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவரோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், ஒன்றாக சாப்பிட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள், இப்படி எல்லாம் இருந்தவங்க அவருடைய உடலை வாங்குவதற்கு கூட யாரும் என்ன செய்யல, வரல. இறந்து போன உடலை பெற்றுக்கொள்வதற்கு யார் வந்தார்? அரிமத்திய ஊர் யோசேப்பு தான் வந்து அந்த உடலை வாங்கி அவர் தான் அடக்கம் செய்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவு பயம், குழப்பம். என்ன செய்யறது தெரியும். திடீர்னு கைது செய்யப்பட, கொலை செய்யப்படுகிற குழப்பம் வந்தது, பயம் வந்தது. அடுத்தது தாங்கள் தான், ஏன்னா இப்ப அவர்களை வழிநடத்தினவரை கொண்டுட்டாங்க. அடுத்தது பேதர் அதனால தான் மறுதளிக்கிறாரு, நீ அவரோட இருந்தவர் தானே, எனக்கு அவரை தப்பித்து ஓடுகிறார். அன்னைக்கு கைது செய்யப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் துணியே இல்லாம ஓட்டாங்கலாம் இருக்கு. ஏன்னா பயம், குழப்பம், கவலை, எதிர்காலத்தை குறித்த பயம், என்ன செய்வது என்று சொல்லி செய்ய தீர்மானிக்க முடியாத நிலை. இதுதான் பல நேரங்களில் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகிற நிலை. இந்த நிலைகளில் நாம் இருக்கிற போது என்ன செய்வது என்று சொல்லி முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும். இல்லைன்னா இந்த முடிவு எடுத்தா அதனால் வரக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்வதற்கு நாம் பயப்படும். அதனால நம்ம செய்ய மாட்டோம். அதை செஞ்சுட்டு இல்லைன்னா அதை செய்யலாமா வேணாமா அதை பயப்படும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு நமக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்று என்ன இல்ல. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு பையன் இருக்கிறார், அவர் ஒரு பெண்ணை விரும்புகிறார், அவர் வேறு மதத்தை சார்ந்தவர், வேறு மொழியை பேசுகிறவர், வேறு ஒரு இனத்தை சார்ந்தவர் வச்சுங்க, என் சாந்தியை சார்ந்தவர்கள் வெளிப்படையா சொல்றேன். இப்போ திருமணம் செஞ்சுக்கணும், நான் விரும்புகிறேன், அந்த பிள்ளையும் என்ன விரும்புகிறேன். இப்போ திருமணம் செஞ்சுக்கணும்னா என் பெற்றோர் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவருடைய பெற்றோர் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போ 2 பேர் 2 மதமா இருக்கிறோமா, இப்ப திருமணம் ஆகணும்னா என்ன செய்யணும்? ஒன்று நான் அவர்கள் மதத்துக்கு மாறணும், நான் அவங்க என் மதத்துக்கு மாறணும், இல்லைன்னா 2 பேரும் மதமே வேணான்னு போய் ரெஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போ இதுல எவ்வளவு சிக்கல் இருக்குது என்பது பாருங்க. இப்போ இதுல திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த 2 பேரும் திருமணம் செய்தீங்கன்னா பல தீர்வுகள். ஒண்ணு, இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா இப்படி ஒரு கல்யாணத்தை நான் செஞ்சுக்கணும்னா விட்டுடலாம். இல்லைன்னா என் அப்பா அம்மா இடத்துல சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த வீட்லயும் பேசி முடிச்சு அது அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். 2 பெற்றோர் ஒப்புக்கலாம், ஒத்துக்காமலும் ஒத்துக்காமல் போனா என்ன செய்யுது? ஒன்னு 2 பேரும் வீட்டு விட்டு ஓடி போகணும், இல்லைன்னா 2 பேரும் 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல செத்து போவோம். இங்க கொடைக்கானல் நிறைய பேர் வந்து விழுந்து, உங்களுக்கு தெரியும் கதைகள் நிறைய கேள்விப்படும் இந்த மாதிரி சம்பவம். அப்போ ஒரு பிரச்சனைக்கு எத்தனை தீர்வுகள் வேணும்? தற்கொலை செஞ்சுக்கிறதும் தீர்வு தான், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதும் தீர்வு தான், காத்திருக்கிறதும் தீர்வு தான், இல்லைன்னா போராடி உறுதியாக நின்று கல்யாணம் செய்துக்காமல் போறது, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம், இப்படி ஒரு கல்யாணமே வேணான்னு போறதும் என்னதான். எந்த தீர்வை எடுப்பது, எந்த முடிவை எடுப்பது? இப்போ பிரச்சனைகள் வரும்போது ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இல்லை. எந்த பிரச்சனைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை நீங்க எடுத்துங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு முடிவு இருக்கிறதா, ஒரே ஒரு பதில் இருக்கிறதா? கணக்கு மாதிரி ஒன்னும்
ரெண்டு தான், ஒன்றோடு ஒன்று கூட்டினால் ரெண்டு தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்பது இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த தீர்வை? நான் அந்த முடிவை எடுத்தால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? ரெண்டு, என்னுடைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? இப்படி பல கேள்விகளை கேட்டு நாம் பயப்படுகிறோம், தயங்குகிறோம், இல்லைன்னா எந்த முடிவு எடுப்பது என்பது திணறுகிறோம். இந்த சூழ்நிலையில தான் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு கவுன்சிலருடைய உதவி தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ இந்த எம்மாவுக்கு போகிற சீடர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியற்ற மனப்பான்மையோடு, பயத்தோடு, கவலையோடு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் நடந்து போகிற போதுதான் இயேசு அவர்களோடு நடந்து போகிறார். அப்ப அவர் செய்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கவுன்சிலிங்ல நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா, கவுன்சிலிங்ல என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அவர்களோடு உறவு கொள்ளும். இல்லைன்னா ஆங்கிலத்தில் சொல்வது என்னன்னா அட்டெண்டிங் என்று சொல்லி சொல்றோம். அட்டெண்டிங் என்று சொன்னால் ஒரு அவர்கள் இருக்கிற சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவர்களை சந்திப்பது. இயேசு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யறாரு? தனியா விட்டுல அவர்களை போய் சந்திக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் வருத்தத்தோடு, கவலையோடு, மனக்குழப்பத்தோடு பேசி கொண்டு போகிற போது அவர்களை போய் சந்திக்கிறார். அப்போ இந்த இடத்துல மிக முக்கியமாக நாம் கவுன்சிலிங்ல செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, ரெண்டு நடக்கும். ஒன்று, கவுன்சிலிங்க்கு அவங்க நம்மளை தேடி வருவாங்க, இல்ல நாம் போகிற போது அவர்கள் நம்ம இடத்துல சொல்லுவாங்க. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் எப்படி இருக்குன்னா, கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு, அங்க அவங்களே உதவி தேடி வருவாங்க. ஆனா இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, இதுல பயிற்சி பெற்ற ஆட்கள் இல்லை, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு பயிற்சி பெற்ற ஆட்கள் இல்லை. இல்லைன்னா அப்படி பயிற்சி பெற்றவர்கள் கூட அது தனியாக ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஆலோசனை தரப்படும் போர்டெல்லாம் போட்டு யாரும் செய்யறது. ஒரு சில இடங்கள் இருக்குது, மெட்ராஸ்ல எல்லாம் இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க அதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும், பணம் கட்டணும். அப்புறம் அது அவங்களுக்கு உங்களோட அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர்கள் செய்வார்கள். இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. சுலபமா என்ன செய்யறதுன்னா, துன்பத்தோடு, கவலையோடு, வருத்தத்தோடு வருகிறவர்களை அன்போடு வரவேற்பது. அவங்க பிரச்சனையோட வரும்போது எப்போ உங்களுக்கு பிரச்சனை தானே, பிரச்சனையே தீராதான் அப்படின்னு இல்லை, அவர்களை அன்போடு என்ன செய்யறது? வரவேற்பது. நான் பணியாற்றுகிற கிராமங்களில் பணியாற்றும் திடீர்னு பார்த்தா வீட்டு வாசல்ல காலையில கதவு திறந்தோம்னா ஆட்கள் இருப்பாங்க. நைட்ல திடீர்னு தட்டுவாங்க, பாஸ்டர் அப்படின்னு தட்டுவாங்க. இல்லைன்னா பிரச்சனை வரும், உங்களை தேடி வருவார், பிரச்சனையோடு கவலையோடு நிற்கிறவர்கள் உண்டு. கோயில் முடிஞ்ச உடனே கேட்பாங்க. இப்படி உங்களை தேடி வந்தால் அவர்களுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் நேரத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக அவங்களை அன்போடு அழைச்சி அவங்க உட்கார வைத்து, முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனையில் இருந்து வருகிறவர்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். பார்க்கணும். வெளியே பார்த்தாலே தெரியும் ஒருத்தர் பிரச்சனையோடு இருக்கிறாரா இல்லையான்றத உங்களுக்கு என்ன செஞ்சிட முடியும்? அவர்களுடைய உடல் மொழியை வைத்து கவனித்து விட முடியும். தூக்கம் இல்லாமல் இருப்பார். பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நமக்கு பாதிக்கப்படுவது என்னது? தூக்கம் இல்லை. அப்போ கண்ணெல்லாம் தூங்காம இருந்தா நமக்கு தெரிஞ்சிடும். பார்த்தோன்னே சொல்லுங்க, சார் என்ன தூங்கலையா நீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ தூக்கம் இன்மை இருக்கும், சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா மனக்குழப்பம் இருக்கிறதோ பிரச்சனை இருக்கும்போது உங்களால என்ன செய்ய முடியாது, சாப்பிடலன்னா என்ன ஆகும்? உடல் சோர்வாக இருக்கும். அப்போ பலவீனமா தெரியும், சோர்வா தெரியும், தூக்கமின்மை தெரியும், உடல் சோர்வு தெரியும், கவலை தோய்ந்த முகம் தெரியும். முகத்தெல்லாம் அப்படி பிரச்சனையோடு வருகிறவர்கள் முகெல்லாம் கழுவி நீட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அழகா அப்படி வரமாட்டாங்க. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே வருவார். அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஆடை இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? காமிச்சிடும் இவங்க எப்படி இருக்கிறாங்க
பிரச்சனையோடு இருக்கிறார்கள் என்பதை. அப்போ முதல்ல அவர்களை கவனியுங்கள், அவர்களை. இரண்டாவது, அவர்களை அன்போடு அழைத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தும். கொஞ்சம் சௌகரியமா உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ இல்லை ஒரு சின்ன சாப்பாடோ ஏதோ ஒன்றை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்க. முதல் நீங்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக என்ன செய்யலாம்? இப்போ ஒருத்தர் எடுத்த உடனே நான் உங்ககிட்ட வந்து என் பிரச்சனையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எடுத்த உடனே நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எப்படி சொல்வது என்கிற தயக்கம் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிற தயக்கம். அப்போ அப்படி ஒரு தயக்கத்தோடு குழப்பத்தோடு அவர்கள் இருக்கிற போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்கிற போது, இப்படி ஒரு உதவி, சரிமா அங்க உட்காருங்க என்று சொல்லி அவர்கள் உட்கார வைத்து அவர்களுக்கு வேண்டிய சில தண்ணியோ ஒரு காஃபியோ இல்லை ஒரு சின்ன சிற்றுண்டி ஏதோ ஒன்று கொடுத்து அவர்களுக்கு உட்கார வச்சு சரி அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல மெல்ல விசாரிக்கிறார். சொல்லுங்க, ஏதோ நீங்க என்னை தேடி வந்திருக்கு. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவருடைய தேவையை கவனித்து அவர்களுக்கு ஒரு சின்ன உதவியை செய்வது. அடுத்தது, அவர்களை அன்போடு பேசுவதற்கு என்ன செய்யணும்? அவங்க பேசுறது கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்க. இப்போ இந்த கவுன்சிலிங்ல நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் பேசுவதை கேட்பது. இது ஆங்கிலத்தில் சொல்லும் போது லிசனிங். லிசனிங் என்பது இயேசு சொல்லுவார். அவருடைய போதனைகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். என்ன சொன்னார் ஞாபகம் தான்? காதுள்ளவன் கேட்கிறார். இப்ப என்னன்னா, அவர் பேசுறது எல்லாரும் கேட்டார்கள். ஆனால் அது எல்லாருடைய மனங்களிலும் பதிந்ததா? உண்மையிலே அவர்கள் கேட்டார்களா என்பதுதான் கேள்வி. இப்போ நாம் பல நேரங்களில் கேட்கிறோம். பல மனைவிமார்களுடைய குறை என்ன அப்படின்னா, என்ன சொல்லுங்க, உங்க மனைவி சொல்லுங்க, கணவர் கேட்க மாட்டேன். நீ தொடர்ந்து அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, என் வீட்டுக்காரர். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால தினமும் 10 கால் 20 கால் பேசியிருந்தவர், கல்யாணத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா போன் பண்ணா எடுக்க மாட்டேன். ஒண்ணு இல்லைன்னா சொல்லுமா அப்படின்ட்டு கேட்கிற மாதிரி இருப்பாரு, அப்புறம் மறந்துருப்பாரு. அப்போ பெரிய குறை. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற முதியவர்கள், வயசானவங்களை நீங்க கேளுங்க, இந்த வீட்டுல யாரு என் பேச்ச சொல்றத கேட்கவே மாட்டேன். முதியவர்களுக்கு இருக்கிற குறை. சின்ன குழந்தைங்க எடுத்தனா, நான் பேசுறத இந்த வீட்டுல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை. மனைவிக்கு என்ன பிரச்சனை? என் கணவருக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப அதிகமா பேசினே இருக்கான். இல்லைன்னா நான் சொல்றது அவ கேட்க மாட்டேன். நீங்கள் எப்போது கேட்கவில்லையோ, ஒருத்தர் சொல்றதை நீங்க கேட்க மறுக்கிறீங்களோ, அப்போது அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. நீங்க ஒருத்தர், நான் உங்களை புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நான் கேட்கிறேன். அப்போ புரிதல் எப்போது உருவாகும் அப்படின்னா, கேட்பது என்பது இங்க வந்து எப்படி சொல்லணும்னா, ஆக்டிவ் லிசனிங் என்று சொல்லி சொல்லுவோம். முழு மனதோடு கேட்பது. முழு மனதோடு கேட்பது அப்படின்னா என்ன செஞ்சோம்னா, நாம் கேட்காமல் இருப்பதற்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தள்ளி வச்சிருக்கு. உதாரணத்துக்கு செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. இல்லைன்னா நம்ம கேட்கறதுக்கு, அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவர்கள் கேட்பதற்கு தடையா இருக்கிற யாரும் மனைவி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம், தயவுசெய்து யாரும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் வந்து இன்னும் மற்ற வேலைகள்லாம், எந்த வேலையா இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு இப்போ அவங்க கிட்ட சொல்லலாம், நான் நீங்க சொல்றதை நான் கேட்க ஆசைப்படுறேன், எந்த டிஸ்டர்பும் யாரும் பண்ணாதீங்க. நீங்க அவங்க முன்னாலே நீங்க சொன்ன போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இல்லைன்னா சரிங்க சொல்லுங்க, அம்மா தயவுசெய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் அவங்க கிட்ட பேச போறேன் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுப்பீர்களானால், முதல்ல அவங்களுக்குள்ள நீங்க என்ன விதைப்பீங்கன்னா, நம்பிக்கையை விதைப்பீர்கள். என்னன்னா, இவர் நான் பேசுவதை என்ன செய்ய போகிறார், கேட்பார். இந்த நம்பிக்கை தான்
உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. என்னன்னா, அவங்க சொல்றதை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, நான் சொல்வதை ஒருத்தர் கேட்கிறார் என்று சொன்னால் அவர் என்னை புரிந்து கொள்கிறார் என்ற அர்த்தம். நான் ஒருத்தர் நான் சொல்றதை நீங்க கேட்கறீங்க, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன்னா நான் புரிந்து கொள்வது. இப்போ என் பிரச்சனையை கேட்பது. இப்போ பிரச்சனைகள் எப்போது இருக்கிறதுனா, பல நேரங்களில் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகும். ஏன்னா நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கு நமக்கு தடையா இருக்கிறது 3 விதமான உணர்வு. நாம் எப்போதுமே 3 உணர்வுகளில் இருக்கிறோம். இருபத்தி 24 மணி நேரமும் இந்த ஏதோ ஒரு உணர்வு இருக்கும். சேட், மேட், கிளாட் என்று சொல்லி சேட் என்று சொன்னால் துக்கம். இதுல 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. இந்த பெண்டுலம் பாத்தீங்களா, வாட்ச் ஒண்ணு இந்த முள்ளு இப்படி போச்சுன்னா இந்த உச்சத்தை எட்டும், இல்லைன்னா இந்த பக்கம் போனா இந்த உச்சத்தை எட்டும். மணி ஆடும்போது நம்ம பழைய வாட்ச், பெரிய வாட்ச் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ இந்த சேடுடைய உச்சக்கட்டம் என்னன்னா துயரம், தாங்க முடியாத துயரம், கண்ணீர் விட்டு கதறி அழும். ஒரு எல்லைக்கு வந்துச்சுன்னா, இன்னொரு எல்லைக்கு போச்சுன்னா ஒரு துக்கம், ஒரு முகத்துல ஒரு சோகம் தோய்ந்த மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். 2 நிலையில இடைப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், துக்கமா இருக்கோம். இப்ப யாரோ ஒருத்தர் என்னுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டார், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டாங்கன்னா அந்த பயமும் கவலையும் துயரத்துக்கு தள்ளும். இல்லைன்னா நான் விரும்பினா ஏதோ ஒரு விஷயம் நடக்கல, என் மனைவி நான் சொல்றது கேட்கல, ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, சங்கடம் வந்துருச்சு, ஒரு வருத்தத்தோட அப்போ ஒரு வருத்தமும் இருக்கு, இதுல ஏதோ ஒரு மனநிலை இருக்கு. இல்லைன்னா மேட், கோபம். கோபத்தினுடைய உச்சகட்டம் வன்முறையா மாறலாம், உங்களை அடிக்கலாம், அடிச்சு குத்தி கத்தி சண்டை போடுற நிலையா மாறலாம். இல்லைன்னா உங்களை விட்டு கடந்து போயிடலாம், பேசாம உங்ககிட்ட எல்லாம் யார் பேசப்போ அப்படின்னு விட்டுட்டு அந்த ஒரு எரிச்சலோடு கோபத்தோடு கடந்து போகலாம். 2மே நடக்கும். அதே போல விளையாட்டு, வாய் விட்டு சிரிக்கலாம், நடனம் ஆடலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், உற்சாகத்துல அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டு அப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு புன்முறுவலோடு கடந்து போகலாம். 2 எல்லையில இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு மனநிலையில இருக்கு, இது ஏதோ ஒரு மனநிலை தான் நமக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யோசனை, இப்ப என்னுடைய மனநிலை என்னன்னா இது 3 ஏதோ ஒன்று. இப்போ இது எதோ இருந்தாலும் இந்த உள்ளத்தின் உணர்வு தான் நம்மை ஆட்டி படைக்கிறது, நாம் பேசுகிற வார்த்தையாக வெளிப்படுகிறது, நாம் நம்முடைய செயல்களாகவும் வெளிப்படுகிறது. ஏன்னா நாம் நம்முடைய உணர்வுகளால் நாம் நிரப்பப்பட்டவர்கள். என் ஃபீலிங்ஸ், என்னுடைய எமோஷன்ஸ், அதுதான் நம்மள என்ன செய்யுது, கட்டுப்படுது. இப்ப இந்த உணர்வுகளினால பல நேரங்களில் நிரப்பப்படும் போது நிறைய உணர்ச்சி மிகுதியினால நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாது. தப்பும் செய்யலாம், ஏதாவது செஞ்சோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏரோது அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யலாம். யோவானை கொலை செய்யணும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா தெரியும், யோவானை காவல்ல வச்சா கூட அவரிடத்துல போய் இவன் ஆலோசனை கேட்பார். யாரு? அவரை மதிக்கிறார், அவருடைய ஆலோசனை கேட்கிறார், அவருக்கு கீழ்ப்படுகிறார், அவர் கொலை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அவர் தன்னை பத்தி தப்பாவும் என்ன செஞ்சிடக்கூடாது, பொது வழியில பேசக்கூடாது. அவர் பேசாம இருக்க வைக்க முடியல அவரால். இப்ப என்ன பண்ணணும், அவரை பேசாம இருக்க வைக்கணும்னா அவரை பிடிச்சி தனியா ஒரு இடத்துல வைக்கணும், அப்படிதான் வச்சிருக்கிறார். ஆனா 70 என்ன பேசுறது தன்னை அவமானப்படுத்த அவருக்கு ஒழிச்சிருக்கு. இப்போ அவன் மகிழ்ச்சியின் மிகுதியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை விடுறான், அந்த வார்த்தை கொலைக்காரனாக மாற்றுகிறது. யாரு? இப்போ நாம் உணர்வின் மிகுதியில நிற்கிற போது நாம் என்ன பேசுகிறோம் அல்லது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது தெரியாது. பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். அந்த பிரச்சனை உணர்வுல நாம் கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் தப்பா இருக்கும். கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் தப்பா. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எடுக்கப்படுகிற முடிவுகள் பல நேரங்களில் சிக்கல்ல கொண்டு போய்விட்டோம். அப்போ இந்த உணர்வுகளில் இருந்து அப்போ பல நேரங்களில் நம்ம உணர்ச்சியின் மிகுதியில
நம்முடைய பிரச்சனைகளை சரியான முறையில புரிந்து கொள்வதற்கு தவறுகிறோம். புரியுதுங்களா? இப்ப இந்த உணர்ச்சி இல்லாமல் என்னை நான் எப்படி புரிந்து, அந்த பிரச்சனையை நான் எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா பல நேரங்களில் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, யாரையோ குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்களால அது நடந்துச்சு. உதாரணத்துக்கு முள்ளு மேல நம்ம போய் ஏறிட்டு இருக்கோம். முள்ளு வந்து முள்ளா நம்மள வந்து குத்துது. நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறோம்? முள்ளு மிதிச்சு. இப்ப நாம் முள்ளு மிதிச்சோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒப்புக்கொள்வதே இல்லை. அதுக்கு பதிலா முள்ளை குறை சொல்லும். பின்னா பிரச்சனைகள் இருக்கிறவர் என்ன செய்வார்னா, ஒரு உணர்வின் மிகுதியில அவர் தன் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள தவறுவார். ஒன்று. இரண்டாவது, இந்த பிரச்சனைக்கு யாரோ ஒருவர் காரணம் என்று இன்னொருவர் மேல் என்ன செய்து கொண்டே இருப்பார்? குறை சொல்லிக் கொண்டே இருப்பார், குற்றம் சாட்டி கொண்டிருப்பார். இப்ப நீங்க குற்றம் சாட்டினா என்ன ஆகும்? குற்றம் சாட்டினால் உறவுகள் பிரிந்து போகும். குற்றம் பார்த்து உறவுகளுக்கு நீங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை நம்ம தவறுகளை பார்த்துட்டா இருந்தா, இல்லைன்னா நீதான் அதுக்கு காரணம் ஒருவரை நோக்கி நாம் விரலை நீட்டி குற்றம் சாட்டுகிற போது என்ன நீ என்ன வந்து சொல்ற, நீ செய்யலையா, நீ பேசலையா, அப்போ என்ன ஆகுனா அங்க வந்து பகை வளரும், உறவுகள் விரிசல் பண்ணும், இன்னொரு உரை குறை. இப்போ பல நேரங்களில் இங்க உணர்வின் மிகுதியினால ஒரு பிரச்சனையை பார்க்க தவறுறாரு. ஒண்ணு, குறை சொல்வதன் மூலம் அந்த பிரச்சனையை பெருசாக்கி அடுத்தவர்களுடைய விரோதத்தை சம்பாதிக்கலாம். அப்ப அந்த குற்றம் சொல்லுகிற போது சொல்லப்படுகிற வார்த்தைகள்னால நிறைய காயங்களை உண்டாக்குகிறார். இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா உறவுகள் எங்க சிக்கல் வரும்னா, நீங்க என்ன பார்த்து சொல்லிட்டீங்களா, அப்படி அந்த பிரச்சனை என்னவோ தெரியாது நமக்கு, சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பண்ணி கொண்டே இருக்கோம், முள்ள அப்படி உள்ள. இப்ப இதுல இருந்து எடுக்க முடியாது, முள்ள எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எங்கே குத்தி இருக்கிறது, மனதின் ஆழத்துல. இப்ப இந்த முள்ளுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரும், இந்த வருத்தத்துல இருந்து எப்படி வெளியே வரும், அவங்களுக்கும் தெரியாது. இப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் என்னை வார்த்தையினாலே குத்த, நான் உங்களை வார்த்தையினாலே குத்த, என்ன இருக்குது, காயங்கள் வெளியே இல்லை, மனம் முழுக்க காயமா மாறிது. இது உறவுகளில் சிக்கல்களை உண்டாக்கும்போது உறவுகளை பிரித்து விடுகிறது. இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, நான் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறேன், துக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, இதுல இருந்து வெளியே வர எனக்கு தெரியும், எனக்கே தெரியும், நான் பேச தப்புன்னு தெரியும், ஆனா என்ன செய்ய முடியாது, நான் விட்டு கொடுக்க முடியாது. நீ சொன்னது தப்பு அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஏன் என்ன தப்பு, ஏன்னா என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள நான் முயற்சிக்கிறேன். என்னை நான் பாதுகாக்க முயற்சிக்க என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கு. இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது. ஆதாம் ஏவாளை முதல்ல பார்த்த உடனே சொன்னது, இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதை, என் உயிரே நீதான், என்னுடைய உடல் நீதான், என்னுடைய உயிர் நீதான் சொன்ன அதே ஆளுதான். அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இந்த பாவத்துக்கு காரணம் யாரு, நான் இந்த பழம் சாப்பிட்டதுக்கு காரணம் யாரு, ஏன்னா இப்ப யார் பாதுகாத்துக்கணும், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடுத்தவர் மேல் அவர் என்ன செய்கிறார், குற்றம் சாட்டுகிறார். இப்போ உடனே ஏவாள் என்ன சொல்றாங்க, ஐயோ நான் யாரு, சர்ப்பம். எல்லாரும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் இன்னொரு மேல் என்ன செய்யறோம், குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம். இப்ப நமக்கு என்னன்னா, நான் தான் தவறு பண்ணேன் அப்படின்னு ஏத்துக்கிட்ட என்ன வரும், எனக்கு இல்லைங்க, அசிங்கப்பட்டுரும். எல்லாரும் முன்னால நம்ம என்ன ஆயிடும், அசிங்கம். நான் தான் அந்த தப்பு பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் ஒத்துக்கிட்டேன், நான் என்ன ஆயிடுவேன், என்னை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க, எல்லாருக்கும் கேவலமாயிடும். அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இன்னொரு மேல் நம்முடைய தவறுகளை நாம் ஏன் ஒப்புக்கொள்ள தவறுகிறோம் என்று சொன்னால், நமக்குள்ள இருக்கிற அந்த அவமானம் அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பதற்றம், பயம். அதனால நம் மீது இருக்கிற தவறுகளை எல்லாம் என்னத்துக்கு மேல என்ன பண்றோம், அதுக்கு அவங்கதான் காரணம்னு மத்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், ஒதுங்கி கொள்ள பார்க்கிறோம். இதுதான் பல நேரங்களில் பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில
நம்ம என்ன பண்ணோம்னா இங்கதான் நம்ம அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு. இது எப்படி இருக்குதுன்னா, நீங்க டீ காஃபி போடுவீங்க வீட்டுல இல்லையா? டீ காஃபி எல்லாம் போடுறீங்க. ஒரு காஃபி போடணும்னா என்னென்ன செய்வீங்க? பால், சுகர், காஃபி, பால், சுகர். பால் முதல்ல சூடு பண்ணுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சுகர். எடுத்தோடனே சீனி போட்டுவீங்களா? காஃபி போட்டு போட மாட்டீங்களா? காஃபி போட்டு போடுவீங்க, சீனி போடுவீங்க. இப்ப எல்லாம் கொதிச்சு வந்துருச்சு. இப்ப பல நேரங்களில் நாம் என்ன ஆகும்னா, இந்த கொதி நிலையில இருக்கும்போது அந்த அப்படியே காஃபி எடுத்து குடிப்பீங்களா? டீ அப்படியே குடிச்சிருவீங்களா? காஃபி, டீ தூள், பால், சீனி எல்லாம் போட்டாச்சு, கலக்கி அப்படியே குடிச்சிருவீங்களா? ஏன் குடிக்க முடியாது? ஏன் உங்களால குடிக்க முடியாது? சூடா இருக்கு. ஏன் வடி கட்டுறீங்க சொல்லுங்க? காஃபி பவுடர் தானே அது, காஃபி பவுடர் தானே. ஆடை இருக்குது. இப்ப என்னன்னா, அந்த தூள் நமக்கு விருப்பம் இல்லை. அந்த காஃபி தூளோ அந்த டீ தூளோ நமக்கு விருப்பம் இல்லை, அது வேண்டாம். நமக்கு அதோட ருசி மட்டும் தான் வேணும். இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, உணர்வுகளும் இப்போ பிரச்சனையும் சேர்ந்து இருக்கு. இது ரெண்டும் சேரும் போது என்ன ஆகுதுன்னா ஒரே குழப்பமா இருக்கும். புரியுதுங்களா? காஃபி பவுடரும் பாலும் சீனி எல்லாம் கலந்துருச்சு. இப்ப அது அப்படியே குடிக்க முடியாது, குழம்பா இருக்கும். இப்போ குழம்புல குட்டையில என்ன ஆகும்? மீன் பார்க்க முடியுமா? குழம்புல குட்டையில மீன் பிடிக்கிறதுன்னு என்னன்னா, நீங்க குட்டையை குழப்பிட்டீங்கன்னா யாருக்கு கண் தெரியாது? மீன் கண் தெரியாது. ஏன்னா அது தெளிவா தண்ணீர் தானே பார்க்க முடியும். இப்போ குழப்பமா இருக்கிறவர்கள் உணர்வுகள் மிதமிஞ்சிய நிலையிலும் பிரச்சனைகள் நிரம்பிய சூழ்நிலை, உணர்ச்சிகள் மிகுந்து இருக்கிற போது அவர்களால் தெளிவான முடிவு எடுக்க முடியும். புரியுதுங்களா? குழம்புல அந்த குழம்பி போன குட்டையை போல நம்முடைய மனநிலை மாறிடும். அப்போ முடிவு எடுக்க முடியாம திணறுவோம், இல்லைன்னா தவறான முடிவை எடுத்து விட்டு பதறும். ரெண்டுல ஏதாவது நடக்கும். ஒண்ணு தப்பான முடிவு எடுத்துருவோம், இல்லைன்னா சரியா எந்த முடிவு எடுப்பது என்று சொல்லி தெரியாமல் இதுதான். இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா இந்த உணர்வுகள் எல்லாம் நீங்க என்ன எடுத்துடணும்? வெளியே எடுக்கணும். இந்த உணர்வுகளை நீங்க வெளியே எடுக்கணும்னா நீங்க எப்படி டீ காஃபி அந்த தூள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வடிகட்டுறீங்க இல்லையா? அதே போலதான் நீங்கள் அவர்கள் சொல்வதை பொறுமையோடு என்ன செய்யணும்? கேட்கும் போது அவர்கள் மெல்ல அவர்கள் பிரச்சனையை சொல்லுவாங்க. இப்போ இதுதான் நீங்க முக்கியமானது. என்னன்னா காது கொடுத்து கேட்கும். இன்னும் காது கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பதில்லை. அதுல கேட்கும் போது மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கும் போது வெறும் வார்த்தையை மாத்திரம் கேட்பது. வார்த்தை, அதனோடு வெளிப்படுகிற உணர்வு, இதன் மூலமாக அவர் சொல்ல வருவதின் பொருள். இது மூன்றையும் நாம் கேட்க வேண்டும். இப்ப எப்படி கேட்கிறது அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்ற, அவங்க பேசும்போது சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கும் அவர்கள் வெளிப்படுத்துகிற உணர்வும் சரியாக தான் கவனிக்கணும். அப்போ கேட்பது என்பது வெறும் வார்த்தையை மாத்திரம் கேட்கறது இல்ல, அவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை சரியாக இருக்கிறது. அப்ப நான் கோபமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் எப்படி சொல்வேன்? எனக்கு ரொம்ப கோவங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே எனக்கு கோவம், எனக்கு ரொம்ப கோவங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நான் உண்மையை சொல்றேன்னா அப்போ நான் வெளிப்படுத்துகிற உணர்வும் நான் சொல்லுகிற வார்த்தையும் சரியாக இருக்கிறதா, அதனுடைய பொருள் அதுதானா அப்படிங்கறது நமக்கு புரியுது. இப்ப இது மூன்றையும் நாம் கவனித்துக் கொண்டே வருது. அவங்க சொல்றது என்ன செய்யறது? காது கொடுத்து கேட்பது, அவர்கள் வெளிப்படுத்துகிற உணர்வு சரியானதாக இருக்கிறதா என்பதை கவனிப்பது, அது மூலமா அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நான், இது முக்கியம். அப்போ
பல நேரங்கள் என்ன நடக்குது, ஏன் கணவர் புரிஞ்சுக்க மாட்டாருன்னா அவர் எதை மட்டும் தான் கேட்கிறாரு, வெறும் வார்த்தை மட்டும் தான் கேட்கிறாரு. பல நேரங்களில் அதுல வெளிப்படுகிற உணர்வே தெரியாது. அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது பொருள் இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள தவறுவீர்கள். இப்போ ஒருத்தரை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்கள் சொல்லுவதை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னா சைட்ல எல்லாம் பார்க்க கூடாது. கவுன்சிலிங்ல எப்படி உட்காரணும்னா நேருக்கு நேராக உட்கார், நேர் எதுக்கு உட்கார், கொஞ்சம் இடைவெளி வச்சு அவங்க கால் அவங்க வேலை வைக்கிறதோ இல்லை, உட்கார்ந்து அவர்கள் கண்களை பார்த்து அவர் சொல்வதை கேட்க. உங்கள் கண்கள், நான் பேசுறது உங்களை பார்த்து பேசுறேன்னா அப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்றதை நீங்க உணர்ந்துக்கிறீங்களா இல்லையா? அதுதான். அப்போ உங்களை பார்த்து நேராக பார்த்து அவர்கள் சொல்வதை இப்ப நீங்க சொல்றத நான் சொல்றதை நீங்க கேட்கிறேன் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீங்க பாக்குறீங்க ஒண்ணு, ரெண்டாவது என்ன செய்றீங்க நீங்க, ரெண்டு வகையா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஒன்று உங்களுக்கு முகபாவம், உங்க கண்களால் என்ன பாக்குறீங்க, அது ஒரு தொடர்பு உண்டாக்குது அப்படின்றீங்க, இல்லை அப்படின்றீங்க. நான் சொல்றதை அவங்க பார்த்தோன்னே என்னை பார்த்து நீங்கள் ஒன்று. இன்னொன்று என் கூட நீங்க என்ன செய்றீங்க, அப்போ நான் பேசுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்பதை எது வெளிப்படுத்துது, நீங்கள் காட்டுகிற ரெஸ்பான்ஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த அவர்கள் சொல்லுவதை நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க மனசுக்குள்ள அது போது அப்படின்றத நான் எதை வைத்து புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுக்கிற ரெஸ்பான்ஸ். தலையாட்டுறது, கண்ணில் என்ன பார்க்கறது, வார்த்தையில் நீங்க சொல்ற வார்த்தை, இதுதான் நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பது எனக்கு உணர்த்து. இப்போ வெறும் கேட்கிறவர்களா மாத்திரம் இல்ல, நாம இன்னும் செய்யணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ அதை நீங்கள் செய்கிறது. இப்போ இந்த அட்டெண்டிங்ல முதல்ல லிசனிங் இருக்குது. லிசனிங் என்பது, கேட்பது என்பது அவர்கள் வார்த்தையை கேட்பது, அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்கிற உணர்வை புரிந்து கொள்வது, அந்த உணர்வோடு அது பொருந்தி போகிறதா என்பதை பார்ப்பது. மூன்றாவது அதனுடைய பொருளை நான் புரிந்து கொள்வது. இது இப்போ இரண்டாவது நிலை தான் என்ன ஆகுதுன்னா ரெஸ்பாண்டிங் அல்லது பதில் சொல்வது. பதில் இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம பேசும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் போது 3 நிலைகள்ல பேசுறோம். அது சரி சொல்லலாம். என்னன்னா 3 வகையா சொல்றோம். நம்ம பேசும்போது இது இந்த ஏதோ ஒரு நல்ல பேசும். ஒன்று, நான் சரியா இருக்கிறேன், நீ சரியில்லை. நான் சரியா இருக்கிறேன், நீ சரியில்லை. பெரும்பாலான பாஸ்டர்ஸ் அதுதான் நம்ம சொல்லுவோம். நான் சரி, சபையாரெல்லாம் யாரு பாவி, இருக்கிற ஒரே பரிசுத்தவன் யாரு, நான் மட்டும்தான். ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இன்னொன்னு, யூ ஆர் ஓகே, நீங்கெல்லாம் சரியானவங்க, நான் பாவி, சரியில்லை, நான் தப்பு பண்ணாங்க. இன்னொன்னு, நீங்களும் சரியா இருக்கிறீங்க, நானும் சரியா இருக்கிறேன். இப்போ நான் சரி, நீங்க எல்லாம் தப்புன்னா நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இல்ல, உங்கள் பேர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கு, உங்களை குறை சொல்லிட்டே இருக்கு. அப்ப நம்ம பேசும்போது என்ன செய்யறோம்னா, நான் சரி, நீங்க எல்லாம் தப்புன்னு நம்ம வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பேசுறது, நீங்க இன்னைக்கெல்லாம் பேசுறதை எடுத்து வச்சு என்ன பேசணும்னா இந்த 3 குழுதான் இருக்கும். ஒண்ணு, நான் சரி, நீ எல்லாம் தப்பு. இல்லைன்னா என்ன சொல்லிருக்கோம், நீ எல்லாம் சொல்றது கரெக்ட் தான்மா, நான் தான் தப்பு. இல்லைன்னா இது பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. நானும் சரி,
நீங்க சொன்னதும் சரிதாங்க, நான் சொல்றதும் சரிதாங்க, நீங்க சொன்னதான் நானும் சொல்றேன் அப்படின்ற மனநிலை எப்ப பேசியிருக்கிறோம்? தெரியல. ஆனா இந்த 3 மனநிலையில தான் பேசுவோம். ஆனா கவுன்சிலிங்ல இதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இந்த மனநிலையில தான் பேசுவோம். என்ன பண்ணுவோம்? நீங்களும் சரி, நானும் சரி. இப்போ என்ன செய்வோம் என்று சொன்னால், நாம் பதில் சொல்லுகிற போது இத்தனை விதமான பதில்களை சொல்கிறோம். ஒன்று எவாலுவேட்டிவ்னா எடை போடுறோம். சரி தப்பு, நல்லது கெட்டது, இப்படி என்று சொல்லி என்ன பண்றதுன்னா ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கு, எடை போட்டு கொண்டே இருக்கு. நம்ம பேசுற வார்த்தைகள் பதில் சொல்லும் போது என்ன செய்யலாம்? ஒன்று எடை போடுகிறோம் அடுத்தவங்க. நீ செஞ்சது சரியா, நீ செய்யலாமா, அப்படி உங்களை யார் இப்படி செய்ய சொன்னது, அப்போ ஏன், எப்படி, எதற்கு, எதனால் இப்படின்லாம் நம்ம கேட்கிறோம் பாருங்க. அந்த கேள்வியெல்லாம் கேட்டோம்னா என்ன பண்றோம்? நாம் எடை போடுறோம். சரி தவறு என்று சொல்லுகிற. இன்னொன்று சப்போர்ட்டிவ், அவர்களுக்கு ஆதரவாக பதில் சொல்றேன். நான் உங்களுக்கு கேட்டேன்னா, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு ஆதரவு சொல்லுகிறது சப்போர்ட்டிவ் ஆன்சர். இன்னொன்னு இன்டர்பிரேட்டிவ், விளக்கம் சொல்றது. நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா? ஏன்னா பைபிள விளக்கி நமக்கு என்ன ஆயிடுது? ஆமா, எல்லாருமே விளக்கம் தான். யார் கேட்டாலும் அவங்க அதை நினைச்சே இருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு உள்நோக்கத்தை கற்றுக்கிறோம், ஒரு ஒரு உருவத்தை கொடுக்குறோம். ஆமா, நம்மளே யோசிக்கல, இவங்க இவ்வளவு சொல்றாங்களே நமக்கு, அப்படி இன்டர்பிரேட்டிவ். இன்னொன்னு ப்ரோபிங்னா விசாரணை செய்யும். போலீஸ் செய்யறாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தப்பு செஞ்சோன்னு என்ன பண்றாங்க? ஏன் செஞ்ச, எப்படி செஞ்ச, எதுக்கு செஞ்ச, யார் செஞ்சது, யாரெல்லாம் கூட இருந்தது, இது என்னது? ப்ரோபிங். இன்னொன்னு இது அவ்வளவு ESIP. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுகிற. இப்போ நீங்க எடை போடுகிற பதில் சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு அர்த்தம்? கவுன்சிலிங் ஒத்து வராது, சண்டை தான், தீர்வு இல்லாம. நீங்க இடம், அப்போ உங்கள் பதில் என்னவாங்க இருக்கக்கூடாது? உங்களுடைய பதில் விளக்கம் சொல்றதாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியாது என்ன பிரச்சனை. அவங்க கிட்ட விளக்கம் கேளுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது? நம்மளே விளக்கம் கொடுக்கூடாது. என்னடா நம்ம நினைக்கிறத விட அவங்க அதிகமா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு இந்த ப்ரோபிங், விசாரணை. இந்த விசாரணை சில நேரங்கள்ல வந்து சில விஷயங்கள் நமக்கு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் நமக்கு சொல்லும் போது, இப்ப நான் என்னுடைய பிரச்சனையை நான் சொல்ல வரேன்னா என் தரப்புல இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவேன். நான் செய்த தவறெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன், மறைச்சிருப்பேன், அல்லது சொல்லதை தவிர்த்திருப்பேன். இல்லைன்னா சொல்லும் போது அதை தவிர்த்து விட்டு அந்த ஃப்ளோல மறந்து போயிருக்கோம், விட்டு போயிருக்கோம். இப்ப இதெல்லாம் நமக்கு இப்ப நம்ம ஒரு கேட்டோம்னா இதெல்லாம் விட்டுச்சு இல்லையா? இப்ப நமக்கு முழு தகவலும் தெரியும். இன்னொரு பகுதியும் இருக்கு, எல்லா நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் நான் சொல்றது மட்டுமே ஒரு பக்கம் தான், இன்னொரு பக்கமும் இருக்கு. அப்போ அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் விசாரிக்கணும். நீங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா என்ன ஆகும்? யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இயேசு வந்து சகையை கிட்ட கேட்டாரா, எவ்வளவு பேர்கிட்ட லஞ்சம் வாங்கின, எத்தனை வருஷமா நீ வாங்கிக்கிற, எவ்வளவு காசு நீ வாங்கின, எந்தெந்த இடத்துல அதெல்லாம் வச்சிருக்கிற கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணும், அவருடைய மௌனமே அவருக்கு நிறைய விஷயம். அதே மாதிரி தான் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண், யார் மௌனம் கூட இருந்தது, எந்தெந்த இடத்துல நீங்க போய் தொழில் செஞ்ச, இப்படி எல்லாம் கேட்டு, எவ்வளவு வாங்க ஒவ்வொரு முறைக்கும் இப்படி கேட்டார். விசாரிப்பது அவருடைய நோக்கம் இல்லை. இப்ப நம்முடைய நோக்கம் என்ன இல்ல,
போலீஸ் இல்லை, நான் யாரு கவுன்சிலர் வந்து போலீஸ் கிடையாது. இப்போ நமக்கு தேவையான அப்ப என்னன்னா கேட்கணும், அதே நேரத்துல அவங்க என்னவும் ஆகக்கூடாது, காயமும் பற்றக்கூடாது, காயமும் பற்றக்கூடாது. இப்ப இயேசு அந்த பெண்மணி இடத்துல இப்போ எல்லாரும் கல்லடிக்கிறதுக்கு எல்லாம் தயாரா நிக்கிறான். இப்போ இவங்க எல்லாம் நேர்மையாளர்கள் மாதிரி, மத்தவங்க எல்லாம் தப்பு பண்ணாத மாதிரி. இப்ப அவர்கள் செய்த தவறு அவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லிக்காங்க. நீயும் நல்லவன் இல்லப்பா, கல்லெடுத்து நிக்கிற எல்லா ஆசாமிகளும் யாரும் இல்ல, நல்லவங்க இல்ல. இப்ப அதை சொன்னா என்ன ஆயிடும், இவரையும் சேர்த்து அடிப்பான் கல். இப்ப அவர் அந்த அழகா சொல்லுவார், என்ன சொன்னாரு, உங்களுக்கு யார் தப்பு இது வரைக்கும் செய்யலையோ அவர் முதல் கல் எல்லாமே தப்பான எல்லாம் கல்ல போட்டு போயிட்டான். அப்போ அவர்கள் செய்த தவறை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும், அதே நேரத்துல அந்த தவறிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கும் உதவி செய்கிற மாதிரியான பதில்கள் இருக்க வேண்டும். இப்ப இயேசு சொன்ன பதில் தான். இப்ப அவங்க வந்து கேட்கிறாங்க, இந்த அம்மாவை என்ன பண்ணலாம்? இப்ப இயேசுவின் இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப இந்த மாதிரி நிறைய நேரங்களில் இயேசுவின் இடத்துல பல கேள்விகள் கேட்கப்படும். ஆனா அந்த பதில் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கேள்விக்கு நேரம் பதில் சொல்ல மாட்டார். எனக்கு அடுத்தவன் யார்? நல்ல சமாரியன் கதையை சொல்லுவார். உனக்கு அடுத்தவன் யாரா? இந்த உலகத்துல உதவி தேவைப்படுற எல்லாமே உனக்கு அடுத்தவன் தான். போ, அவன் எந்த மொழியை பேசுறவனாகட்டும், அவன் எந்த மொழி ஜாதியை சேர்ந்தவனாகட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவனா இருக்கட்டும், ஐயோ என்னால முடியல, எனக்கு உதவி தேவைன்னு யார் நின்னாலும் அவனுக்கு உதவி செய்யும். போ, அவன் தான் அடுத்தவன். உன் சொந்தக்காரன் ஜாதி சேர்ந்தவன் மாத்திரம் இல்லை, உன் மொழியை சேர்ந்தவன் இல்லை, உன் இனத்தை சேர்ந்தவன், உன் மதத்தை சேர்ந்தவன் அப்படியெல்லாம் இல்லை. உதவி செய்கிற யாரா இருந்தாலும் அவன் அடுத்தவன். புரியுதுங்களா? அப்ப இயேசு நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்ற பதிலாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ அவர்களிடத்துல நீங்கள் கேள்வியும் இப்போ அவங்களுக்கு ரெண்டு வகையான பதில் தான் சொல்லணும். ஒன்னு சப்போர்ட்டிவ், ஆதரவு கொடுக்கிற மாதிரியும், அவர்கள் புரிந்து கொள்வது மாதிரியான பதில்கள் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்றது நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு உதவியா இருக்கிறது நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க பக்கம் நியாயத்தை சொல்லி காமிச்சு குற்ற உணர்வு வெளியே கொண்டு ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்குது. எப்படி பேசுவீங்க மத்தவங்க கிட்ட? ஏன்னா நம்ம அடுத்தவங்க எல்லாரையும் உங்களுடைய உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியாது. சொல்லலாம், மனைவி சொல்லலாம், கணவரை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம், கணவன் மனைவி கிட்ட சொல்லலாம், உன்னை நான் புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையில உங்களால என்னையும் புரிஞ்சுக்க முடியாது, என்னால உங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம ஒண்ணு செய்யலாம், என்னன்னா நீங்க சொல்ல வர்றது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எம்பத்தி. எம்பத்தின்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல் இல்லை, சிம்பத்திக்கு இருக்கு. சிம்பத்தினா இரக்கம். எம்பத்தின்ற வார்த்தைக்கு இரக்கம்ன்ற வார்த்தை. இப்போ என் செருப்பு நீங்க போட்டு நடக்க முடியுமா? இல்லை இல்லையா? என் செருப்பு நீங்க போட்டு நடந்தா என்ன ஆகும்? இல்லையா? அதுதான். இப்ப என்னன்னா நம்ம கேட்கும் போது அவர்களுடைய உள்ள நிலையை புரிந்து கொண்டு அவங்க செருப்புல நம்ம கால வச்சு நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்க மனநிலையில நானும் இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்துகிற சொற்களால நம்ம பேசுவோம். அப்ப என்ன சொல்லலாம், நீங்க சொன்னீங்க. யார் சொன்னீங்க? நான் சொல்லல. யாரு? கவுன்சிலர் சொல்லல. அவங்க சொன்ன வார்த்தையை அவங்களுக்கு திரும்ப சொல்லு. அப்படியே கிளிப்பட மாதிரி சொல்றது இல்ல. கிளீனா சொல்லும், ஹாய் அப்படின்னு ஹாய் அப்படி சொல்றது இல்ல. அது வேற மாதிரி வார்த்தைகள் சொல்றது. ஹாய் எப்படி இருக்கிறீங்க, அதேதான் ஹாய்ன்னு சொல்றது. நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றோம். அப்போ அவர்கள் சொல்வதை அவர்களுக்கு வேறு வார்த்தைகளை சுருக்கமா சொல்றது மூலமா நீங்க அவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு துணையா இருக்கணும்ன்றதை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா அவங்க இன்னும் புரிஞ்சுப்பாங்க. ஓஹோ, இவர் என்னிடத்துல என்னவா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். ரெண்டு விஷயங்களை அப்படி நீங்க செய்யும் போது சொல்லுவீங்க. என்னன்னா, ஒன்று அப்படி நம்ம இந்த செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒண்ணு நிபந்தனை இல்லாமல் அவர்கிட்ட அன்பு செய்வது.
பாசிட்டிவ் ரெக்கார்டு என்று சொல்லுவோம். அன்கண்டிஷன். உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு பல நேரங்கள் நம்ம ஒரு சிலர்கிட்ட பேசணும்னா நம்ம பழகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா கண்டிஷனல் பேஸ்டு இருக்கு. நம்ம உறவு கொள்ற எல்லா உறவும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட பேசணும்னா நீங்க எனக்கு பிடிச்சவரா இருக்கும், எனக்கு பிடிக்காதவங்கிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னா நிபந்தனை. அப்ப நான் என்ன செய்யணும், எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது, நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இயேசு அவரிடத்துல வந்த யாரையுமே ஜட்ஜ் பண்ணதில்லை. அந்த விசாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்மணியை பார்த்து, சி நீ எல்லாம் பொம்பளையாமா, உங்கள்கிட்ட நான் பார்க்க மாட்டேன். சரியா பார்த்து சொன்னாரா, நீ எல்லாம் திருட. நீங்க போய் பாருங்க லூக்கா 19 அதிகாரத்துல, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் கூட அவன் நல்லவன்னு சொல்லுவேன். நீ பார்த்தா நாங்க அவங்க சொல்லுவாங்க, பாவியான மனிதன் இடத்துல தங்க போனாரே என்று எத்தனை பேர் சொன்னாங்களா? எல்லாரும் சொன்னாங்க. அப்ப இயேசு பின்னால் திரளான கூட்டம் இருக்குது, ஊரே அவருக்கு பின்னால் இருக்குது. ஒரு பய கூட என்னன்னு சொல்லு, இயேசு சகையில நல்லவன்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு நீ நல்லவன் இல்லை, ஆனாலும் நான் ஊரில் வந்து தாக்குறேன். அந்த நிபந்தனை இல்லாத அன்பு. இப்போ இவர்கள் நமக்கு முன்னால இருக்கிறவர்கள், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இழிவான கசப்பான அல்லது அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. இப்ப இது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் ரகசியங்களை மறைச்சு வச்சு வாழ்ந்துட்டே இருக்கிறோம். நீ யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க மனசுல இருக்கிற எல்லா ரகசியத்தையும் உங்க மனைவி சொல்லிட்டீங்களா? உங்க மனைவி தெரியுமா எல்லாம்? கிடையாது. உங்க கூடவே உங்களுக்காகவே வாழ்ந்தாங்க கூட உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் மனைவி கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, சீ போய் அவங்ககிட்ட எல்லாம் மனசா வாழ்வான்னு போயிடும். என் மனைவிலாம் எப்பயோ விட்டு போயிருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ரகசியங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் ரகசியம் இருக்குது. அது நாம் எல்லாருக்கும், அது மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், கணவரா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும் சொல்வதில்லை. அப்போ இந்த ரகசியங்கள்ல அந்த மனசுக்குள்ள இப்படி இருக்கிற அந்த கசப்பான என்னுடைய மறைவான பக்கங்கள் இருக்குது இல்லையா, அது கவுன்சிலிங்ல நீங்க நிபந்தனை இல்லாம அவர்கள்கிட்ட, நீ யாரா வேணா இரு, நான் உன்னை நேசிப்பேன், உன் இடத்துல அன்பா இருப்பேன், நீ சொல்றத உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நீ செஞ்சது தப்புன்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன், நீ நல்லவனும் சொல்ல மாட்டேன், கெட்டவனும் சொல்ல மாட்டேன் என்கிற மனநிலையில இருந்து நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவர்கள் சொல்வார்கள். நான் புழல் பிரசன்ட்ல வேலை செய்யும் போது எத்தனையோ கொலைக்காரர்கள் எப்படி அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதை போலீஸ் கிட்ட சொன்னதில்லை, சொல்லி. ஏன்னா நான் போய் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்போ ஒன்று நீங்கள் நிபந்தனை என்று அன்பு காட்ட வேண்டும், இன்னொன்று ட்ரஸ்ட்வர்தினஸ். நீங்கள் உங்களிடத்துல சொல்லப்படுகிற விஷயங்களை வெளியில எக்காலத்து கொண்டு யார்கிட்டையும் நீங்க சொல்ல மாட்டீங்க. அவங்க கணவர்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, அவங்க மனைவி கிட்ட சொல்ல மாட்டீங்க, அவங்க பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டீங்க, அவங்க குடும்ப வெளியில பிரசங்கத்துல சொல்ல மாட்டீங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கள் உங்களை நம்பி சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும். நிபந்தனையற்ற அன்பு, நம்பிக்கை. இது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட்வர்தினஸ் என்ன சொன்னா, ஜெனியூன்னஸ், உண்மையாயிரும். நான் உன்னை பற்றி எங்கேயும் நான் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன், ஏதோ பண்ண மாட்டேன் என்கிற நிபந்தனையற்ற அன்போடும் உண்மையோடும் நாம் அவர்களுக்கு பதில் சொல்வோமானால் அவர்களுக்குள்ள ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா ஒரு மாற்றம் உருவாகும். என்ன நடக்கும், அவர்கள் பேச 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 அடுத்த நிலைக்கு நகர்வார்கள். அது என்னன்னா புரிந்து கொள்வது. இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது என்ன சொல்றோம்னா பர்சனலைசிங். இப்போ நான் முதல்ல சொன்ன பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்காதனால நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்க மேல குற்றம் சாட்டணும். இப்போ ஒருத்தர் காது கொடுத்து என்னுடைய பிரச்சனைகளை கேட்கும் போது அவர் நமக்கு சரியான பதில்களை திரும்பி நமக்கு சொல்லும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, சொல்லுகிறவருக்குள்ள என்ன நடக்குதுன்னா
அந்த பிரச்சனையை தானே இன்னொரு முறை என்ன செய்யறாரு? அவரு புரிந்து கொள்கிறார். இப்ப நீங்க பல பிரச்சனைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வயசானவங்க, அதே மாதிரி என் பேச்ச கேட்கவே மாட்டேன்றாரு சொல்ற மனைவி கிட்ட எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைதியா உட்கார்ந்து நீங்க கேளு. பிள்ளைங்கள் கிட்ட கூட நீங்க பாருங்க, குழந்தைங்க ரொம்ப அழகா செஞ்சு காப்பாங்க. அவங்க பேசும்போது அவங்க லெவலுக்கு கீழே குனிஞ்சு அவங்க கண்ணை பார்த்து அவங்க பேசுறது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணணும்னு அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கேட்ட உடனே போதும், கேட்டதே போதும், சந்தோஷமா திரும்பி போயிடும். உங்க மனைவி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, கேட்டதே போதும், அந்தம்மா அதுலயே திருப்தியா சந்தோஷமாயிரும். நீங்க தீர்வெல்லாம் ஒண்ணு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். வயசானவங்களுக்கும் அதேதான், அவங்க சொல்றதை என்ன செய்யணும்? ஒருத்தர் கேட்கணும். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, சொல்றதை என்ன செய்யறது? நம்ம கேட்கறதில்ல. நீங்கள் கேட்டாலே புரிந்து கொள்வார்கள். இப்ப என்ன அவங்களுக்குள்ளே பிரச்சனை, அவங்களுக்கே என்ன செஞ்சிடும், அந்த பிரச்சனை என்னன்றது புரிஞ்சிடும். இப்ப நான் காலையில் எழுந்த உடனே, தூங்கி எழுந்த உடனே நான் கண்ணாடி கிட்ட போய் நிக்கிறேன். ஏன் நான் கண்ணாடி கிட்ட நிக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன நான் பார்க்கணும்னா, என் இடத்துல என்ன குறை இருக்குதுன்னு நான் பார்க்கணும்னா, கண்ணாடியில் போய் பார்த்தா தான் தெரியும் நான் எவ்வளவு அழுக்கா இருக்கிறேன், என்னெல்லாம் செய்யணும், சேவ் பண்ணணுமா வேணாவா, டை அடிக்கணுமா வேணாவா, இல்ல எல்லாமே அதை வச்சுதான் முடிவெடுது இல்லையா? அதே போல ஒருவர் தன் பிரச்சனைகளை பார்க்க வேண்டுமானால் அவரை புரிந்து கொள்கிற ஒரு மனிதர் அவரை என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்டார்னா அவர்கிட்ட சொல்ல சொல்ல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, அவர்களுக்குள்ளே புதைந்திருக்கிற அந்த உணர்வுகள்லாம் வெளியே வந்து படுத்துரும். நீங்க காது கொடுத்து ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா அழுதுரும். அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்கன்னா அழுகையோ கோபமோ எல்லாமே என்ன ஆயிடும்? அந்த உணர்வுகள் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா, நீங்க எப்படி டீ காஃபியை ஃபில்டர் பண்றீங்களோ அது மாதிரி என்ன பண்ணிடுவீங்க? அப்படி உணர்வுகளை வெளியே எடுத்துருவீங்க. உணர்வுகளை வெளியே எடுத்துட்டா என்ன வந்துடும்? இப்ப உங்களுக்கு காஃபி வந்துடும், உங்களுக்கு அந்த துகள் தேவையில்லை, அது நம்மளால குடிக்க முடியாது. குடிக்கும் போது நமக்கு அது பிரச்சனையா இருக்குது. அதனால அதை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அதே போல இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை என்னன்னு, இப்ப இந்த குழப்பம் தீர்ந்துருச்சா? தெளிஞ்சிருமா? மனசு தெளிஞ்சிடும். மனசு தெளிஞ்சிட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? உங்க பிரச்சனைக்கு, உங்க பிரச்சனை உங்களுக்கே புரிஞ்சிடும், என் பிரச்சனை எனக்கே புரிஞ்சிடும். அப்போ இதுதான் கவுன்சிலிங்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை. என்னன்னா, கேட்பதும், சொல்லுவதை கவனித்து கேட்பதும், சரியான பதில் அவர்களுக்கு சொல்லி அவர் மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யறது? வெளியே கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது இன்னொரு விஷயத்த செய்வோம். இன்னொன்னு என்னன்னா, அன்போடு அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும். கன்ஃபரண்டிங் வித் லவ். அன்புடன். இயேசு நீங்க பாத்தீங்கன்னா தப்ப சுட்டி காட்டணும், அவர்களை என்ன செய்யறது? குற்றம் சாட்டுறது. அவர்கள் திருந்தி வாழணும்னா அவங்க தவறையும் சொல்லணும், திருந்தத்துக்கான வழியும் காட்டணும். சகேயுக்கு என்ன செய்தார்னா, அவர் தவறை சுட்டி காட்டவே இல்லை. நான் யார் ஏத்துக்க, எல்லாரும் ஏத்துக்கலன்னு தெரியும் சகேயுக்கு. ஊர் ஏத்துக்கல, யாருமே ஏத்துக்கல. ஆனால் இயேசு அவனை ஏற்றுக்கொள்கிற போது, அவனிடத்துல அன்பு காட்டுகிற போது, அவனோடு உறவு கொள்ள அவர் போய் அவனை சந்திக்கிற போது அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஐயோ, இவ்வளவு அன்புக்கு நான் என்ன இல்லை, அவர் என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு. நீங்க பாருங்க, 100% சொல்லுவான், நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், தகுதியான அதிகாரி அவரே சொல்றாரு. ஆனா சரி, மகிழ்ச்சியோட எங்க வீட்டுக்கா வாங்க. ஏன்னா தன்னை ஏற்றுக்கொள்கிற ஒருவரை அவன் முதல்ல அவன் வாழ்க்கையில சந்திக்கிறான். இந்த உலகம் முழுக்க அவனை குறை சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனா தன்னை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதரை பார்த்த உடனே அவன் மாறுகிறான். ஐயோ, நான் கூட இப்படிதானே மற்றவங்களை ஏற்றுக்கணும். இப்ப ஏற்றுக்கிறதுக்கு ஏது தடையா இருக்குது? என்னுடைய பணம், நான் செய்திருக்கிற தவறு. இப்ப அந்த தவறை எப்படி சரி செய்வேன்? காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன். வெறும் காசை மட்டும் கொடுத்தாரா அப்படின்னா இல்ல, யாருக்கும் கொடுக்குறாரு. யார்கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்கினாலும் 2 மடங்கு போகுது, 4 மடங்கு போகுது. அதோட ஏழைகளுக்கும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப என்ன ஆயிட்டாரு? இதுதான் மாற்றத்துக்கு. இப்ப இயேசு அவரை சந்திக்கிற போது அவரை
வார்த்தையினால கண்டிக்கல. இயேசு வார்த்தையினால கண்டிக்கல. இந்த பெண்மணிக்கு அதான் நடக்குது. அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, எங்கம்மா அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, நீங்க போ, பாவம் செய்யாது, குற்றத்தை சொல். குற்றம் செய்தாருன்னு சொல்றாரு, நீ செஞ்சது தப்பு, ஆனா என்ன செய்யாத, அடுத்த முறை காப்பாத்துறதுக்கு நான் கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? அடுத்த முறை இதே மாதிரி தப்பு பண்ணா என்ன செய்ய முடியாது. இப்போ இதன் மூலமா அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அன்பு காட்டுகிறார். நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனை இல்லாத அன்பு. அந்த அன்பு அதே நேரத்தில் அவர்கள் தவறையும் அவர்களுக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நாத்தான் மேல தான் தாவீது செஞ்சார். உரியாவின் மனையை வைத்துக் கொண்டு உரியாவை கொன்று போட்டார் என்பது ஊருக்கே தெரியுது. ஆனா தாவீது கண்ண மூடின்னு ராஜாவா ஆளுகை செய்யறாரு. கடவுளுக்கு கோபம் வருது. நாத்தான் கிட்ட சொல்றாரு, நாத்தான் போறான், நேரா போய் நீ வந்து இப்படி செய்ய தப்புன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான் ராஜா. நாத்தான் மேல பண்ண மாதிரி இவர உரியாவை பண்ண மாதிரி யாரையும் கொண்டிருக்கலாம். உயிர் மேல யாருக்கும் பயம் இருக்குது. நாத்தான் அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. நாத்தான் என்ன ஒரு ஆட்டுக்குட்டி கதையை சொல்லி, அப்போ அந்த ஆடு திருடனை யாரும் அவனை முதல்ல கொலை செய்யணும்னா நீ தாண்டா அந்த ஆடு திருட. இப்போ அவர் செய்த தவறை அவருக்கு என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனா சொல்லுகிற முறை, நீங்க செய்யறது தவறுங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் நல்லது இல்லைங்க, இப்படி எல்லாம் செஞ்ச கடவுள் உங்களை தண்டிச்சிருவாங்க, நீங்க எல்லாம் நரகத்துக்கு தாங்க போவீங்க. அப்படி ஒருவரும் அழித்து போகாமல் எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கும். அழிவு எல்லாரையும் அழிவு நோக்கி தள்ளுறது இயேசுனுடைய. அதனால அவர் அன்போடு கண்டித்தார். அது மாதிரி நீங்களும் நானும் கூட அவர்கள் தவறை அன்பா சொல்ற. இது நீங்க இப்படி சொல்றீங்க, இது நல்லதா, இது இப்படி செஞ்சது சரியான்னு தோணுதுங்களா உங்களுக்கு? இப்படி செய்தா அவங்க மனைவின்னு சொல்லுவாங்க, இல்ல நீங்க இப்படி செஞ்சது உங்க மனைவி தெரிஞ்சாங்கன்னா நான் நினைப்பாங்க. அப்போ அவர்களை யோசிக்க தூண்டி அவர்கள் தவறை அவர்களுக்கு என்ன செய்வது, உணர்த்துவது, புரிந்து கொள்ள செய்வது. அதன் மூலமா அவர்கள் பிரச்சனையை அவர்களே புரிந்து கொள்வதற்கு என்ன செய்வது. கண்ணாடி பார்த்தோன்னே என்ன ஆயிடுறீங்க, கண்ணாடி தவறு காட்டிடுச்சு, அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க, யார் சரி செய்யுது, கண்ணாடியை சரி செய்யுது, நீங்களே போய் சரி செஞ்சுக்கிறீங்களா? அதே போல பல நேரங்களில் புரிந்து கொள்ளுதல் வந்து விட்டால அவங்களே அவங்க பிரச்சனையை போய் சரி பண்ணிக்குவாங்க. நீங்க இப்படி போய் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. புரியுதுங்களா? அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னன்னா, நான் வழிமுறை காட்டுவதற்கு உதவி செய்வேன். கடைசியை முடிச்சிடுறேன். இதுதான் இப்போ பிரச்சனைக்கு தீர்வு காண உதவி செய்யும். இப்போ கவுன்சிலரும் கவுன்சிலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. பிரச்சனை 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு புரிந்த உடனே, இப்போ இந்த கவுன்சிலிங் என்ன தெரியும்னா, அந்த கவுன்சிலிங் வந்தவருக்கு இப்ப இதுவரைக்கும் யார் மேல குற்றம் சாட்டினாரு, அடுத்தவங்க மேல. இப்போ என்ன இருக்குன்னா, இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இந்த பிரச்சனையில அவருடைய பங்கு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு, நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் என்ன சொல்லி இது வரைக்கும் முள்ளுதான் என்ன குத்திருச்சு அப்படின்னு சொல்லிடுவாரு. இல்ல இல்ல, இப்ப என்ன சொல்றாரு, முள்ளு மேல நான் தான். அப்போ தன் பங்கு என்ன அப்படிங்கறத முதல்ல அவர் என்ன செய்வாரு, உணர்ந்து கொள்ள. அப்போ அவருக்கு தெரியும் அடுத்தவர் மேல் குற்றம் சாட்டுவது தப்பு, நான் அவங்கள குறை சொல்ல கூடாது. இந்த பிரச்சனையில எனக்கு என்ன இருக்குது, பங்கு. முதல்ல ஆரம்பிச்சதே நான் தான். நான் சொல்ல போய் தான் அவங்க எப்படி சொன்னாங்க, நான் நடந்துக்கு போய் தான் அவங்க எப்படி நடந்தாங்க. இல்லைன்னா நான் தவறா அவங்களை புரிஞ்சுக்கிட்டேன், அதனால இப்படி நடந்துச்சு. அப்போ ஒரு சரியான புரிதல் இருந்தாலுமே அவங்க ஒன்று புரிதலுக்கு நடத்தது. அடுத்தது இப்போ அவங்களுக்கு முன்னால இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுவது. இப்போ பிரச்சனை
சரிங்க, இதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு திருமணம் பையன் விரும்புறாரு. இப்ப இந்த பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்கு. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஒன்று கல்யாணமே வேணும், இந்த பையன் முடிவு எடுக்குது. இல்லைன்னா அந்த பொண்ணு, எங்க அப்பா அம்மா சொல்ற பையனே நான் கல்யாணம் பண்ண போறேன், இதெல்லாம் ஒத்து வராது, அந்த பொண்ணு போகணும். இல்லையா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு என்ன பண்ணிடுவோம், இந்த ஜென்மத்தில் இவங்க எல்லாம் பேசி சமாதானம் ஆகி கல்யாணம்லாம் ஆகாது, நான் அவங்க ரெண்டு பேரும் வாழப்போ யாரெல்லாம் என்ன பண்ணணும்னு ஓடிப்போம். மூணாவது நாலாவது என்ன பண்ணலாம், மதம் மாதிரி கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா கூட போதும், ஏதாவது ஒரு பெற்றோர். இல்ல ரெண்டு பேரும் ஏற்றுக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல. இல்லைன்னா ஐயோ இது இந்த வாழ்க்கையில் நம்ம ஒண்ணு சேரவே முடியாது போகிறது, பேசாம என்ன பண்ணிக்கிறோம், சேர்த்து தோல்வி. இப்படி இத்தனை தீர்வுகளும் இப்போ இப்போ கவுன்சிலிங்ல என்ன பண்ணோம்னா, எத்தனை தீர்வுகள் இருக்குதோ அத்தனை தீர்வுகளையும் நம்ம என்ன செய்வோம், வரிசைப்படுத்துவோம். இவ்வளவு தீர்வு இருந்தது சார் இந்த பிரச்சனைக்கு, நீங்களே சொல்லுங்க என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா கவுன்சிலே சொல்லுவார் உங்களுக்கு. இப்ப இதுல எந்த முடிவு எடுத்தாலும் அதுல என்ன இருக்குதுன்னா, சில அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. எந்த முடிவு எடுத்தாலும் எதுவுமே என்ன இல்லை சரி பர்ஃபெக்ட். எந்த தீர்வுமே என்ன கிடையாது, எப்பவுமே சரியான தீர்வுங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியான தீர்வு என்பது கிடையாது. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும், இப்போ என்ன நான் சொல்றேன், இப்போ பையன் சொல்றான், ஐயா ரெண்டு பேரும் வேணாம் நாங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அட்வான்டேஜ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா யாரும் இழந்துருவாங்க, பேரண்ட்ஸ் ஒருவங்களே இழந்துருவாங்க. இல்ல ஒருத்தர் மட்டும் ஏத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னா, கல்யாணம் நடந்துரும், ஒருத்தர் ஏத்துக்கிட்டாங்க ஆனா இன்னொருத்தர் இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க, நிராகரிச்சிருக்கிறாங்க. இல்ல இது வாழ்க்கையே வேணாம் செத்து போறோம்னா, இவங்களும் இல்ல இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, நீயே இல்லை அவங்களும் இல்லை, காலம் முழுக்க இவங்க குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க, பெற்றோர்களும் இருப்பாங்க, நீங்க செத்து போயிருப்பீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சானா இல்ல, ஊர் எப்ப பார்த்தாலும் இப்படி அநியாயமா குழந்தைகளை கொண்டுட்டேன்னு அவங்களுக்கு குற்றம் சாட்டினே, அவங்களுக்கு குற்ற மனப்பான்மையில யார் வாழ்வாங்க, அதுவும் தீர்வு. இப்போ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் என்ன இருக்குது, ஒரு குறையும் இருக்குது நிறைய இருக்குது. இப்போ அவர் இடத்துல கேட்போம், எந்த முடிவு எடுத்தா உங்களால் ஒப்புக்கொள்ள முடியும், எது குறைந்தபட்சம் இது இது இந்த பிரச்சனையால என்னால ஒத்துக்க முடியும். அப்ப அதை தீர்மானிக்க வேண்டியது யாரு, அந்த பிரச்சனையில் இருக்கிற மனிதர். கவுன்சிலிங் தான் முடிவு. அவரை சொல்லுவான், பாருங்க இதுல இவ்வளவு நிறைய இருக்குது, இவ்வளவு குறை இருக்குது, நீங்க பார்த்து இதுல எது எடுத்தா குறைந்தபட்சம் உங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அல்லது அந்த பிரச்சனைக்கு முடித்து ஒரு ஓரளவுக்கு மன சமாதானத்தோட வாழ முடியறதுக்கு உங்களுக்கு எது சரியா இருக்கணும்னு தோணுதுன்னு அவங்களை கேட்போம். அவர்கள் எந்த முடிவுன்னு எடுக்கலாம். மூணாவது இதுதான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு சரி அந்த முடிவை என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துக்கீங்க. இப்ப இந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு என்ன வழி, பல நேரம் முடிவு எடுத்துட்டா மட்டும் போதாது, அது என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். செயல்படுத்தணும்னா அதுக்கான வழி என்ன, என்னெல்லாம் செய்யணும். முதல்ல என்ன செய்யணும், பொண்ணு வீட்டுல போய் நான் பேசுறேன். யார் போவா, நானே போய் பேசுறேன். இல்லைங்க நான் போய் பேசினா சின்ன அவங்க ஒரு வேளை தப்பா எடுத்துக்கலாம், எங்க சித்தப்பா மாமா இல்ல யாருன்னா நான் சொன்னா எனக்காக போய் பேசுறதுக்கு யாருன்னா பெரியவங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க போய் பேச வைக்கிறேன். இல்ல அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க யாரா இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க மூலமா நான் பேசுறேன். இல்லைன்னா இந்த பெண் மூலமாக அவங்க வீட்டுல நான் பேச சொல்றேன். அப்போ முதல் படி யாராவது ஒருத்தர் என்ன செய்யறது, சரியான நபரை தேர்ந்தெடுத்து பேச வைக்கிறது. இப்ப அதுக்கான வழி என்ன, போய் அவங்களை சந்திச்சு என் பிரச்சனை எல்லாம் சொல்லி பேச வைக்கிறது. சரி பேசிட்டீங்க, அடுத்தது என்ன செய்யறது, சரி பேசணும்னா அவங்க ஒப்புக்கிட்டா சரி, அடுத்தது அது எப்படி செயல்படும். அப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு இப்போ பொண்ணு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் இப்ப எங்க வீட்டுல பேசி சொல்ல முடியும், இங்க இருந்து இவங்க வீட்டுல பேச, அடுத்தது எங்க வீட்டுல நான் பேசுவேன். சரி பேசி எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, போய் அங்க பேசுறதுக்கு கூட்டிட்டு போறோம். ஒத்துக்கல
எங்க வீட்டுல ஒத்துக்கல, இல்ல அவங்க வீட்டுல ஒத்துக்கல, எங்க வீட்டுல ஒத்துக்கினாங்க, என்ன செய்யறது? இப்போ திரும்ப உட்கார்ந்து பேசு, சரி என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்னா இப்படி ஒவ்வொன்றாக திட்டமிடுது. இந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கான என்னத்தை செய்யுது? ஒரு திட்டம் தயார் பண்ணுது. அது எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்க இன்ஜினியர் கிட்ட ஒரு பிளான் வாங்குவீங்க, கட்டடம் கட்டுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிளான் வச்சுக்கிட்ட கட்டடம் வந்துருமா? வராது. பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன வைக்கணும்? கல், மண், செங்கல் இதெல்லாம் கொண்டு வரணும். எல்லாம் ஒவ்வொன்றா அது தேவையான ஆளுகளை வைக்கணும். அப்போ இது மாதிரி நீங்கள் திட்டம் தயாரித்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான மனிதர்களுடைய உதவியோடு அந்த பிரச்சனையை செயல்படுத்துவதற்கு என்ன செய்யறது? முயற்சி எடுத்து அதுல வெற்றி அடைந்தால் கவுன்சிலிங் அதோட முடிஞ்சது. சந்தோஷம், நல்லது. அவங்க விரும்பின ஒரு தீர்வை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றாங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சரிங்க அடுத்தது என்ன செய்யலாம்? பிளான் பி. திரும்ப உட்காந்து அடுத்த ஒரு பிளான் நடக்கும். இப்ப இது முதல் பிளான் தோத்து போச்சு, சந்திரயான் 1 அனுப்புனாங்க, தோத்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணாங்க? உட்காந்து எங்க மிஸ்டேக் ஆச்சு, எந்த இடத்துல பிரச்சனை வச்சு அந்த இடத்துல திரும்ப உட்காந்து அதை சரி பண்ணி அடுத்த மாதிரி இந்த பிரச்சனை வராத மாதிரி அனுப்புறதுக்கு என்ன வழி கண்டுபிடிச்சோன்னா, ரெண்டாவது போச்சா சந்திரயான். அதே மாதிரி இரண்டாவது பிளான் பி தயார் பண்ணி திரும்பவும் பேசி திரும்பவும் திட்டமிட்டு திரும்பவும் ஆட்களுடைய துணையோடு அதை செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி அவர்கள் வெற்றி அடைவது வரையில அதை முயற்சி. இப்படிதான் அந்த பிரச்சனையை எடுப்பது தீர்க்கிறதுக்கு அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? கவுன்சிலர் உதவியா இருப்பாரு. பிரச்சனை அவருடையது அல்ல, பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் நான் போய் பேசுறேன்னு கவுன்சிலர் சொல்லவே கூடாது. பிரச்சனை யாருக்கு? அவருடைய பிரச்சனை அவர் தீர்த்துக் கொள்வதற்கு நம்ம கூட துணையா இருக்கணும். அவ்வளவுதான். அந்த துணையை செய்யறதுக்கு தான் நாம இதுதான், இதுக்கு பேர் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் என்று சொல்லுவோம். அட்வைஸ் கிவிங் வந்து டைரக்டிவ் கவுன்சிலிங். நேரா நீ இதை செய் இதை செய் அப்படின்னு சொல்றது டைரக்டிவ் கவுன்சிலிங். அதுதான் அட்வைஸ் கிவிங். அது யாரும் விரும்புறது இல்லை. இது வந்து நான் டைரக்ட், நீங்க போய் செய்யும், இது உங்களுடைய பிரச்சனை, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், செய்யுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க தீர்வு காணுவதற்கு என்ன செய்யறது? உதவி. சரிங்களா? இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்படி செய்யறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஆமா, ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். இப்போ நீங்க சொன்னது புரியல, இல்லைன்னா இது எப்படி, இது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில் நான் உங்களுக்கு சொல்றேன்.